திமுக அரசின் தோல்விகளை மறைத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக அதிமுக, பாஜக கட்சிகளை முதல்வர் ஸ்டாலின் எதிர்க்கிறார். அதிமுக துணை பொதுச் செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான KP முனுசாமி கிருஷ்ணகிரியில் பேட்டி. கிருஷ்ணகிரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக அரசு அமைந்தவுடன் ஒரே கையெழுத்தில் நீட் தேர்வு ரத்து என்று சொன்னார்கள். மீனவர்களின் நலன் காக்க கச்சத்தீவு மீட்கப்படும் என்றார்கள். எதுவும் செய்யவில்லை. இது போன்ற பல கோரிக்கைகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை. இந்த தோல்விகளை மறைத்து தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பாஜக அரசையும் அதிமுக கட்சியையும் ஸ்டாலின் எதிர்க்கிறார். அதிமுக கேட்கும் மக்கள் நல கோரிக்கைகள் உட்பட எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாமல் புறக்கணிக்கிறார். வக்பு சட்ட மசோதாவில் உள்ள குறைகளை களைய வேண்டும் என்று அதிமுக கேட்கிறது. இதனால் தான் பாஜக அரசுக்கு எதிராக வாக்களித்தோம். அதிமுக மூத்த நிர்வாகி செங்கோட்டையன் மத்திய அமைச்சரை சந்தித்ததில் தவறு ஏதுமில்லை. நாங்கள் வந்தவுடனேயே ஒரு கையெழுத்து போட்டால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னவர்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. அடுத்ததாக கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள். ஒரு 30 லட்சம் கையெழுத்து வாங்கணும் என்று சொல்லி சேலம் மாநாட்டிலே அதிலே பறந்து கொண்டிருந்தது. இது இப்படி இருக்க இன்னும் ஓராண்டு காலத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது. இப்படி தேர்தல் வர இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத காரணத்தினால் எப்படியாவது மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றை கூட இந்த நீட் தேர்விலே ஒரு அறிக்கை விட்டு அங்கே கதை பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை மறைப்பதற்கும் மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்குமாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார். எங்களை எதிர்க்கிறார். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். அதுதான் யதார்த்தமான உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்றைய முதலமைச்சராக இருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு வகையிலே தோல்வியடைந்த காரணத்தினால் அந்த தோல்வியை மறைப்பதற்கும் மக்களுடைய மனங்களை திசை திரும்பாமல் செய்வதற்கும் சட்டமன்றத்திலே பல்வேறு தீர்மானங்களை கொண்டு வருகிறார். அது குறிப்பாக மத்தியிலே ஆளுகின்ற பாரதிய ஜனதா ஆட்சியின் மீது, பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் அவர் தாக்குதல் நடத்துகிறார். காரணம், தமிழகத்திலே தோல்வியடைந்துவிட்டு அந்த தோல்வியை ஒன்று பாரதிய ஜனதாவை எதிர்ப்பது, அடுத்தது கேள்வி கேட்கின்ற கழகத்துடைய பொதுச் செயலர் எடப்பாடியை அவர் விமர்சிக்கிறது. நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இப்பொழுது தொகுதி மறுவரை தோல்வியை எழவில்லை. அதற்கு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறார். கச்சத்தீவு 1974 அன்றைய முதலமைச்சராக இருந்த மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். அப்பொழுது அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அன்றைய பிரதமரோடு கூட்டு சேர்ந்து அதற்கு ஒத்துழைத்தார். ஆனால் இப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்திலே தீர்மானங்கள் கொண்டு வருகிறார். அதே போல நீட் தேர்வு ரகசியம் இருக்கிறது. நாங்கள் வந்தவுடனேயே ஒரு கையெழுத்து போட்டால் நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்றெல்லாம் சொன்னார்கள். சொன்னவர்கள் பல்வேறு வகையிலே முயற்சி செய்தார்கள், முடியவில்லை. அடுத்ததாக கையெழுத்து இயக்கம் நடத்தினார்கள். ஒரு 30 லட்சம் கையெழுத்து வாங்கணும் என்று சொல்லி சேலம் மாநாட்டிலே அதிலே பறந்து கொண்டிருந்தது. இது இப்படி இருக்க இன்னும் ஓராண்டு காலத்திற்கு தேர்தல் வர இருக்கிறது. இப்படி தேர்தல் வர இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த கொடுத்த வாக்குறுதிகளை முழுமையாக நிறைவேற்றாத காரணத்தினால் எப்படியாவது மக்களுடைய மனங்களை மாற்ற வேண்டும், திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகத்தான் நேற்றை கூட இந்த நீட் தேர்விலே ஒரு அறிக்கை விட்டு அங்கே கதை பேசிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வியை மறைப்பதற்கும் மீண்டும் தேர்தலிலே வெற்றி பெறுவதற்குமாக மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறார். எங்களை எதிர்க்கிறார். கேள்வி கேட்டால் பதில் சொல்ல முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். அதுதான் யதார்த்தமான உண்மை.